நைட் ஸ்டடி பண்ணலாமா வேணாமா அதானே கேட்குறீங்க. நான்லாம் எக்ஸாம் முன்னாடி நான் நைட் உட்காந்துனாங்க படித்து பாஸ் ஆகிட்டு இருக்கேன். அவ்வளோ ஈஸியான மேட்ருங்க இது. சூப்பி கஷ்டம்டா. இப்போ தான் நான் சொல்லிடுறேன், உங்களுக்கு எக்ஸாமுக்கு இன்னும் ஒரு 2-3 நாள் ஸ்டடி ஹாலிடேஸ் இருக்கா, ஒரு நாளைக்கு 2 யூனிட் ஆச்சு படிக்க ஆரம்பிச்சிருங்க, ஈஸியாக இருக்கும். நாளைக்கு காலையில் எக்ஸாம் இருக்குது, எல்லாமே முடிஞ்சிருச்சு, என்ன பண்ணுறதுன்னு கேட்குறீங்களா? இந்த வீடியோ பாரு. ஃபஸ்ட்டு ஒன்றுமே பண்ணாதீங்க. எஸ், ஒன்றையோடு பண்ணுங்கள், அக்செப்ட். ஓகேடா, இவ்வளோ நாள் ஸ்டடி ஹாலிடேஸ் இருந்துச்சு, நம்ம ஒன்றும் பெருசாக ஸ்டடீஸில் பண்ணல, பட் என்ஜாய் பண்ணோன்னு உண்மை, அதை நீங்கள் நம்பணும். அது ஓரமாக இருக்கட்டும். ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கணும், தப்பு நம்ம வேலையாக இருக்குது, என்ஜாய் பண்ணோம், ஓகே, முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட்டு ரியாலிட்டியை புரிஞ்சுக்கணும். ஒரே நைட்டில் படித்து ஓ கிரேட் எடுத்தவனா இருக்கான், அதாவது எஸ் கிரேட் எடுத்தவனா இருக்கான். பட் நம்மளோட எபிலிட்டி நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த நைட் படிக்க ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக சொல்கிற 2-3 கொஸ்டின் தான் ஈஸியாகவே புரியும். இப்போ தான் இன்னொரு டிப், நெவர் ரெக்ரெட். எஸ், ரெக்ரெட் பண்ணாதீங்க. நான் சொன்ன மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் நைட்டில் படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாகவே புரியும். அப்போ நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க, இதோ 2-3 நாள் முன்னாடி படிச்சிருந்தா நம்ம ஈஸியாக நல்லா படித்து நல்ல கிரேட் எடுத்துக்கலாமே. அதை பற்றி யோசிக்காதீங்க. முடிஞ்சு போச்சு, பாஸ்ட் இஸ் பாஸ்ட்டு. அதனால் அதை பற்றி யோசிச்சா டைம் வேஸ்ட்டு. ஸோ நெவர் ரெக்ரெட். அடுத்து ஒரு ஹாட் காஃபியோ டீயோ எதையோ ஒன்று 12 மணி ஆனாலும் பரவாயில்ல வாங்கி குடிச்சிருங்க. எஸ், நான் என்ன சொல்கிறேன், 1 மணி நேரத்துக்கு ஒன்று குடிச்சிடல, ஒரு தேவை குடிச்சிருங்க நைட்டு. அது ஒரு எனர்ஜியை கன்ஃபார்ம் பூஸ்ட் பண்ணும். உடம்புக்கு கெடுதலாக கேட்டிங்கன்னா லைட்டாக கெடுதல் தான், பட் எப்பயாவது இருந்தால் தப்பு இல்லை. அப்புறம் சோம்பேறித்தனம் பண்ணாமல் ரியல் டைமில், அதாவது ஃபிசிக்கலாகவோ இல்லை சாஃப்ட்வேர்லேயோ மெட்டீரியல்ஸை கேதர் பண்ணுங்கள். நீங்கள் எந்த எக்ஸாம் படிக்க போகிறீங்களோ அந்த எக்ஸாம் சப்ஜெக்டோட மெட்டீரியல்ஸை மறக்காமல் கேதர் பண்ணுங்கள். ½ ஹவர் ஆனாலும் பரவாயில்ல, 1 ஹவர் ஆனாலும் பரவாயில்ல. எஸ், நீங்கள் இதெல்லாம் கேதர் பண்ணிங்கன்னா படிக்கிறது உங்களுக்கு 50% வேலை முடிஞ்சிருச்சு, படிச்சிடலாம். இவன் நான் டிப்ஸை சொல்லிட்டு இருக்கா, அப்போ எப்போ தானே படிக்கிறது நீங்கள் கேட்டிங்கன்னா இப்போ தான் படிக்க போகும். மெட்டீரியல்ஸ் கேதர் வரைக்கும் முடிச்சாச்சா, இப்போ வந்து உட்காருங்க. இந்த மாதிரி லேப்டாப் மடியில் வச்சுக்கோங்க, தண்ணி மடியில் பக்கத்தில் வச்சுக்கோங்க, அதெல்லாம் சொல்லவே வேண்டாம். மெட்டீரியல்ஸ் நீங்கள் கேதர் பண்ணிட்டீங்க, அதை மட்டும் உங்கள் பக்கத்தில் வச்சுக்கோங்க, அதை உட்காருங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டினை ஆரம்பிச்சிடுங்க. ஆரம்பித்த பிறகு அந்த கொஸ்டின் கஷ்டமாக இருக்கும், ஈஸியாக இருக்கும், அந்த கொஸ்டினை முடிக்காமல் நீங்கள் அடுத்த கொஸ்டின் போகவே கூடாது. இதுதான் ரூல்ஸ் நைட் ஸ்டடி. இப்போ நீங்கள் படிக்க ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஆரம்பிக்கவுடனே ஒரு ½ ஹவர் ஆகும், 1 ஹவர் ஆகும், 1.5 மணி நேரம் கூட ஆகும், போய்கிட்டே இருக்கும். நீங்கள் பயப்படுவீங்க, என்னென்ன ஒரு கொஸ்டின் 1 நேரம் ஆகுதுன்னு. இதே மாதிரி அடுத்த கொஸ்டின் படிப்பீங்க, அது ஒரு 1 ஹவர் ஆகும், அதுக்கு அடுத்த கொஸ்டின் படிப்பீங்க, ஒரு ½ ஹவர் ஆகும். நைட் ஸ்டடியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஸ்டின் அதிகமாக அது படிக்கிற டைம் கம்மியாகிட்டே வரும். எஸ், உங்கள் எபிலிட்டி அதிகமாகிட்டே போகுங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். டெய்லி 8 மணிக்கு 9 மணிக்கு தூங்குற பையன் நைட் ஸ்டடி பண்ணால் நீங்கள் என்ன தான் காஃபி டீலாம் குடித்தாலும் கண்டிப்பாக 2 மணிக்கு மேலே தூக்கம் வரும். அப்படி வந்துச்சுன்னா வேறு வழியே இல்லை, ஒரு ½ ஹவர் லிட்டில் நேப் போடுங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க இந்த டைமில். உங்கள் ஃபோனில் அலாரத்தை வச்சுக்கிட்டு ஒரு ½ ஹவர் டைம் கேப்பில் அலாரம் வச்சுக்கிட்டு அந்த ஃபோனை எடுத்து உங்கள் கிட்டேருந்து ஒரு 10 மீட்டர் 20 மீட்டர் தள்ளி வச்சுருங்க. அந்த சத்தம் கிட்டே நீங்கள் எழுந்து போய் ஃபோன் எடுக்கிற மாதிரி இருக்கும். பிகாஸ் நீங்கள் மட்டும் அந்த ½ ஹவரில் 1 நிமிஷம் எக்ஸ்ட்ரா தூங்கிட்டீங்கன்னா முடிஞ்சது. ஆனால் நீங்கள் அந்த லிட்டில் நேப் முடிச்சோன்னு எழுந்த உடனே உங்களுக்கு எனர்ஜி இன்னும் டபுள் மடங்கு பூஸ்ட் ஆகும் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு கொஸ்டின் 1 மணி நேரம் படிச்சிங்களே, 5 கொஸ்டின் 1 மணி நேரத்தில் படிப்பீங்க. இது நைட் ஸ்டடியில் நடக்கிறது. இப்படி நீங்கள் படிச்சுட்டே வர கண்டிப்பாக சொல்கிறேன், நிறைய கொஸ்டின்ஸ் நீங்கள் லீவ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், அப்படி பெண்டிங்கில் இருக்க மாதிரி தான் இருக்கும். காலையில் 6 மணி ஆகும்போது நினச்சி ஃபீலே பண்ணக்கூடாது. நான் படித்த வரைக்கும் கான்ஃபிடென்ட்டாக நல்லா படிச்சிருக்கேன்னு தைரியத்தோட அந்த சிலபஸை மூடி வைக்கணும். கொஞ்சம் பெண்டிங் இருக்க தான் செய்யும், பார்த்துக்கலாம். நம்ம லேடாக படிக்க ஆரம்பிச்சது நம்ம தப்பு, அதை நம்ம அக்செப்ட் பண்ணிட்டோம் ஸ்டார்டிங்லேயே. ஸோ நம்ம படித்த வரைக்கும் ஓகே, கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும். அந்த சிலபஸ்லாம் மைண்டில் ஏற்றிக்கணும். எக்ஸாம் வந்து கான்ஃபிடென்ட்டாக போகணும். அதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயங்க, நைட் ஸ்டடி பண்ணோன்னா எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு போகணும். வெறும் மூஞ்ச மட்டும் வீட்டில் போகக்கூடாது, ஃப்ரெஷ் ஆகிட்டு போனால் மட்டும்தான் எக்ஸாமில் தூக்காராமல் நீங்கள் தப்பிப்பீங்க. இல்லாட்டி கொஞ்சம் மிஸ் ஆனாலும் முடிஞ்சுது. ஸோ மிஸ் ஆகாது, நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக தான் இருப்பீங்க. கான்ஃபிடென்ட்டாக போங்க, எக்ஸாமை பாஸ் பண்ணிடலாம். நைட் ஸ்டடி பண்ணுறது தப்பு இல்லை, நைட்டு மட்டுமே ஸ்டடி பண்ணுறது தான் தப்பு.